ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப பெரிய டிப்லாம் இல்லை, சிம்பிளான ஒரு டிப் தான். என்னடா கப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அதில் வர சாம்பார் சட்னிக்கு கொடுக்குற அந்த கப்பை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னடா டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து பேக்கிங்க்கு இல்லை மாவு வந்து அளவு எடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த பாத்திரம் நம்மக்கிட்ட இருக்காது, மெஷரிங் கப்ஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம மெஷரிங் கப்ஸ் இல்லை, தோராயமாக ஒரு அளவு போடலாம் அப்படின்னு போட்டுரும். ஆனால் இந்த மாதிரி கப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த கப்ஸோட பாட்டம்லலாம் பார்த்தீங்கன்னா எம்எல் போட்டிருக்கும். அந்த கப் வந்து எவ்வளோ எம்எல் கண்டெயின் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கப் பார்த்திங்கன்னா 150 எம்எல் போட்டிருந்தது. அதே மாதிரி இந்த கப் வந்து 30 எம்எல் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஒவ்வொரு கப் கீழேயும் வந்து நமக்கு எம்எல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மாவுலாம் வந்து அளக்கணும் அப்படின்னா 150 கிராம் அப்படி இருந்துச்சுன்னா 145 கிராம் அளவுக்கு 150 எம்எல் ஈக்குவலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 100 எம்எல் கப்பு, இது 50 எம்எல் கப்பு. எல்லாமே வந்து நமக்கு சைஸ் வாரியாக கிடைக்கும். நம்மக்கிட்ட மெஷரிங் கப்ஸ் இல்லைனாலும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நம்ம ஈஸியாக வந்து இதை வச்சு மெஷர் பண்ணி கேக் பேக் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் மெஷர் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். இது வந்து 250 எம்எல் கப்பு. ஸோ இந்த மாதிரி கப்ஸ்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தூக்கி போடாமல் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.